மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கோம்னா கொடைக்கானல் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸாக வீடியோ வந்துருக்கும் சிறுமலை வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னா கொடைக்கானல் தான் போகணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம். ஸோ நம்ம அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுறாரு. உண்மையாக சொல்லணும்னா அண்ணன் பயங்கரமாக கார் ஓட்டுறாரு. ஸோ நம்ம நண்பர்கள் மச்சான் தம்பி எல்லாருமே போகிறோம். இன்னும் 2 பேர் முன்னாடி போயிட்டாங்க. ஒரு காரு 2 பைக்கில் போகிறோம். முக்கியமாக அந்த ஃபால்ஸ்லாம் போகிறோம். ஸோ வாங்க போய் கொடைக்கானல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துருப்பீங்க. இது வந்து 2.0 பார்த்தீங்கன்னா அப்போ வேற மாதிரி, இப்போ வேற மாதிரி. எங்களோட கடைசி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் விளாக்ஸ்ல இந்த வீடியோ லாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கடைசி. எங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா இவங்க தான் காரணம். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். கடைசியா எதனா சொல்லுங்க. ஐயோ வா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்து பசங்க பைக்கில் வராங்க. அவங்க நாங்கள் திரும்ப முன்னாடி போயிட்டு இருக்கோம். அவங்க எங்களை பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல. செக் பண்ணி பார்க்கல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேஷுவலாக போயிட்டு இருக்கோம். மாமு பாத்துருவான்னு தெரியல. ஆஸ்டின் மக்களே பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்து 2 பேர் பைக்கில் வந்தாங்க. அதில் ஒருத்தர் எங்களை கண்டுபிடிச்சிட்டான். சரிங்களா, அந்த ஆஸ்டின் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆஸ்டினும் மெய்யலகன்னு சொல்லிட்டு பைக்கில் 2 பேர் போனாங்க. அவங்க எங்களை பார்க்கவே இல்லை. இப்போ என்னன்னா நான் யூடியூப் போட்டு திரும்பவும் அதே வந்த வழியாக போய்கிட்டு இருக்கோம். அவங்க முன்னாடி போகிறானுங்க. இப்போ நாங்கள் சர்ப்ரைஸாக போகிறோம். அவனுக்கு ரியாக்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. நம்ம தேடி தான் போய்கிட்டு இருக்கோம். ட்ரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கார் ஓட்டுறாரு. என் மச்சான் உட்காந்துருக்கானா அவங்க பார்த்தீங்களா தூங்குறான். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான் அவங்க டீமில். பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னாச்சு என்னாச்சு? வண்டி ஆஃபிதாப்புல ஓவர்டேக் பண்றப்ப 1 hour later. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் பூம்பாறைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்ம அந்த பூம்பாறை கிராமம் இருக்குது. கொடைக்கானலுக்கு வர எல்லாருமே அந்த பூம்பாறை முருகன் கோயில் போக மாட்டாங்க. திரும்ப பேக் டு அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த கோயில். அங்கே போனீங்கன்னா ஒரு குட் வைப் கிடைக்கும் உங்களுக்கு. அங்கே என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலை செஞ்ச போகர் வந்து முதல்ல ஒரு சிலை செஞ்சார். அந்த சிலை இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்துங்க, சொல்கிறாங்க தான், பட் நாங்கள் சொல்லலை. ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே இருக்குது. நம்ம பாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பின்னாடி வைப்பாக இருக்காங்க. பாத்தீங்க, இதுதான் வைப். இப்போ வந்து மக்களே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பூம்பாறை. இப்போ நம்ம எங்கே நெக்ஸ்ட் போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பில்டிங் எது பார்த்தீங்களா, ஒயிட் கலர் பில்டிங் 2x. அந்த ஒயிட் கலர் பில்டிங் எது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த பில்டிங் பின்னாடி ஒரு அருவி இருக்குது. ஸோ அது எந்த அருவின்னு பார்த்தீங்கன்னா அது பேர் தான் கூக்கல். ஸோ கூக்கல் அருவின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, கூக்கல் ஃபால்ஸ். ஸோ நம்ம அங்கே தான் போய் குளிக்க போகிறோம் நம்ம பாய்ஸ் கூட. அந்த கூக்கல் ஃபால்ஸ் போயிட்டு பயங்கரமாக குளிக்கிறோம், பயங்கரமாக ஃபன் பண்ணுறோம். ஆக்சுவலி உள்ளே விடுவாங்களான்னு தெரியல, விடுவாங்கன்னு நம்பி தான் போகிறோம். ஸோ போய் பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் மறக்காமல் கொடைக்கானல் வந்தீங்கன்னா இந்த முருகர் கோயிலுக்கு மறக்காமல் போங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர் அவர். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அருவிக்கு போகிறோம். ஆனால் அருவியில் ட்விஸ்ட் என்னன்னா அருவியில் தண்ணி வருமா இல்லையான்னு தெரில. ஆளுக்கு ஒரு ஜெக் எடுத்துட்டு வந்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். உட்காந்து அங்கேயே குளிச்சுட்டு ஷாம்பு இருக்குது எல்லாம் குளிச்சுட்டு உங்களுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போகிறோம். பட் அருவியில் விடுவாங்க கூட தெரியல, தண்ணி வருமானு தெரியல. பட் தண்ணி வருது, அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. இவ்வளோ தூரத்து சென்னையிலேருந்து 400 கிலோமீட்டர்லேருந்து இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கே இருக்க அருவி பார்க்காம போனால் எப்படி? ஸோ கண்டிப்பாக அந்த அருவியை பார்த்துட்டு குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் நம்ம போகிறோம் பேக் டு சென்னைக்கு. ஓகேங்களா? அது மாதிரி பிடிச்சிருந்தா பாருங்கள். மறக்காமல் ஸ்டீவ் விளாக்கை லைக் பண்ணுங்கள். பிடிக்கிறதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் 4 GB டேட்டா அன்லிமிட்டட் எல்லாருக்கிட்டே இருக்குது.
பாருங்க சும்மாச்சி போட்டு அப்படி வச்சிருங்க ஓரமா. ஆமாம், உங்களுக்கு பார்க்க பிடிக்கல கூட பிரச்சனை இல்லை, வீடியோ ஆன் பண்ணிட்டு ஓரமாக வச்சிருங்க, அப்படின்னாச்சும் வியூஸ் வரட்டும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கூலி கிளாஸ் நல்லா இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஜர்க்கின் எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்கள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்கில் இருந்து தான், ஆனால் அவர் போட்டுருக்க சட்டை எந்த இல்லை. கேமராமேனோடது. கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்தோம். ஸோ வந்தோடனே டீ பசங்க கேட்டாங்க, இந்த குளிருக்கு இதமாக டீ. ஸோ அதனால் இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே எல்லாத்தையும் வந்து டீ குடிங்க, நல்லா இருக்குமான்னு தெரியல, பார்ப்போம். பட் இந்த கலர் ஒரு முக்கியமாக நல்லா இருக்குது, அது என்னன்னு காட்டுறேன் வாங்க. அந்த ரபா காட்டு, இது நல்லா இருக்குது. ஸோ கொடைக்கானல் வந்தீங்கன்னா இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிக்குமா தெரியல, ஆனால் இது கொடைக்கானல், இது நாட் பெய்ட் ப்ரொமோஷன். இந்த கடை பெய்ட் ப்ரொமோஷனில் சும்மா எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறேன். மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபால்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். பாய்ஸ் அங்கே இருக்கானுங்க, அவனுங்கள்ட்ட சொல்லிட்டு நில்லுங்க சொல்லிட்டு சும்மா தான் நிற்க சொன்னோம். போலாமா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். பார்த்தீங்கன்னா வண்டிலாம் மாறினே இருப்போம். நாங்கள் எப்பவுமே ஹெலிகாப்டரில் வருவோம், ஏரோப்ளைனில் வருவோம், பைக்கில் வரோம். ஆனால் வரும்போது நீங்கள் ஷூவு க்ளவுஸ்லாம் போட்டு வந்துடுங்க, கையெல்லாம் அப்படியே ஹேண்ட்பரோட ஒட்டிக்குது. ஸோ அதுதான் அந்த ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த ஃபால்ஸ். இந்த கொடைக்கானலில் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு அருவி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அருவிக்கு தான் போக போகிறோம். அந்த அருவிக்கு என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 60 ரூபாய் கேட்டாங்க. நம்ம அப்படி இப்படி பேசி ஒரு 30 ரூபாய் கன்சிடர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பாய்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். பின்னாடி பார்த்தா ரஃபி இருக்கான், தினேஷ் தம்பி அப்படியே போகிறோம். போயிட்டு இப்போ குளிக்கிறோம், மாஸ்க் பண்ணுறோம், ட்ரக்கிங்லாம் பண்ணுறோம். ட்ரக்கிங் அட்வென்ச்சரா. பட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த ஃபால்ஸ் ஒர்த்து இல்லை, அதனால் வேறு ஃபால்ஸு போகலான்ட்டு இருக்கோம். ஸோ போகிறோம். தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறது தேகத்தில். பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறோம். தண்ணி ரொம்ப சில்லு இருக்கு உண்மையிலேயே. உள்ளே போகிறோம், குளிக்கிறோம். வாசி இருக்கின்றதே வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறது. கை வந்து ஆட்டுருங்க, எப்படி எடுத்துக்கா இப்படி ஆடுது விடுங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தலையை முக்க போகிறேன். மசாஜா நானும் வரேங்க. ஏங்க அதுக்கு பேர் தலையை முக்கிறது இல்லை. உட்கார வச்சு நான் கீழே பல்லு சுட்டு உண்மையாக சொல்கிறேன், பயங்கரமாக சூப்பராக இருக்குது. டைட்டானிக் படத்தில் அவங்க சாகும்போது எப்படி தண்ணின்னு சொல்லுவாங்கல்ல, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. பட் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் பயங்கர கூலிங்காக இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், முடியல. என் தலையை பாருங்கள், இன்னும் முக்கில் ஐஸ் பாத் ஒன்று எடுத்துருக்கோம். இப்போ பாடி ரெக்கவரிக்கு நல்லா இருக்கும். வேற லெவலு. 2 நாள் ஜுரம், சிக் லீவ். நமோ நாராயணா. காத்தே பழகுறான். என்ன சொல்றேன், வந்து உட்கார உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உள்ள வா.
மாமா ஏய் தாய் நானே உள்ள இறங்குறேன் ரைசே கையா வருங்க போய் வலிக்குதா இருடா தாய் வலிக்குதா போடே அட இருடா தாயலி எல்லாம் அப்படியே சரிங்க சரிங்க போட்டோ எடுத்துலாம் Asin bro. அடிக்கிறோம்